Hi, hello guys. How are you all? இன்னைக்கு நான் எம்புரான் அப்படின்னு ஒரு படத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். படத்தில் நான் டெக்னிக்கலி பார்க்குறப்ப 16:9ங்கிற ஒரு ரேஷியோலேயே ரொம்ப க்ராப் பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்போ 16:9 அப்படின்னா உங்கள் டிவி இருக்குல்ல, உங்கள் டிவியில் ஃபுல் ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா தட்ஸ் வாட் இட்ஸ் கால் தட்ஸ் 16:9 நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். இப்போ என்னோட யூடியூப் நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ மேலே கீழே பாரே இல்லை பாருங்கள். ஸோ when you have the entire screen that's 16:9. பட் ஆனால் மேலே கீழே பார் வருதுன்னா அது 2.2:2 21 2.221 வரும். நான் அது ஒரு பெரிய ஆஸ்பெக்ட் ரேஷியோ நான் உங்களுக்கு இப்போ கூட காட்டுறேன். அது பார்த்தீங்களா, ஆஸ்பெக்ட்ஸ் ஃபார் ஃபிலிம் சார்ட்ஸ் ஆர் மேட் பை த ஃபிலிம் மேக்கர்ஸ் வித் டு ஹைட் ரேஷியோ. காமன் ஃபிலிம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் 1.85:1. இது ஒன்று. நம்ம ஊரில் வந்து ஆவரேஜ் வந்து 2.39:1. இதுதான் நம்ம ஆவரேஜ். ஃப்ரீக்வெண்ட் யூஸ்டு இன் மாடர்ன் சினிமான்னு போட்டுருங்க பார்த்தீங்களா. இதுவே வந்து 16:9 அப்படின்னா இது வந்து ஃபுல் உங்களுக்கு டெலிவிஷனில் ஃபுல்லாக வரணும்னா அதான் அது போட்டிருக்காங்க பாருங்க. அதர் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் 4:3 ஆர் 6:9 மோர் காமன் இன் டெலிவிஷன் அண்ட் டிஜிட்டல் மீடியான். இப்போ 4:3னா அந்த காலத்து டிவி செட்லாம் இருக்கும்ல, அதிலலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கொயர் மாதிரி இருக்கும். அதுதான் 4:3 ரேஷியோ. அதில் உங்களுக்கு வந்து இப்போ அந்த காலத்து இப்போ தூர்தர்ஷனோ அந்த காலத்தில் இருக்க மகாபாரதம் சீரியலோ டிவியில் என்னென்ன ஸ்ட்ரீம் பண்ணுறாங்களோ அது எல்லாமே 4:3 இருக்கும். அது இப்போ நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஓடிடியில் கன்சியூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் வந்து பார் வரும். அதுவே 16:9 இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே 16:9 ரேஷியோ தான். உங்களுக்கு உங்கள் டிவி உங்கள் ஹோம் ஸ்க்ரீன் ஒரு ஸ்மார்ட் டிவி ஃபுல் ஸ்க்ரீனும் அதான் 16:9. அதுவே ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆஃப்டன் செலக்ட் an aspect ratio based on intended visual impact, the context of the film. For example, a wide aspect ratio that is 2.13:1. இதுதான் ஸ்டாண்டர்ட் தியேட்டர் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இப்போ நீங்கள் தியேட்டரில் ஒரு ஸ்க்ரீன் பார்க்குறீங்கன்னா அது வந்து 2.39:1 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் இருக்கும். தட்ஸ் த ஆஸ்பெக்ட் ரேஷியோ. அதாவது ஒரு ஹைட்டுக்கு ஒரு வித்தா ஒரு 2.39:1னா ஒரு இன்ச் ஆஃப் சே எனி யூனிட் 1 யூனிட் ஆஃப் வித்து ஒரு ஹைட்டுக்கு ஹைட்டு சொல்லணும், ஹைட்டுக்கு வித்துன்னு சொல்லலாம். வித்து வந்து ரேஷியோ வந்து உங்களுக்கு 2.39 இருக்கணும். ஃபார் எவ்ரி 1 சென்டிமீட்டர் தெர் இஸ் 2.39 சென்டிமீட்டர் ஆஃப் லென்த் ஆர் வித் ஹைட்டு கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ தட் இஸ் 2.39:1 ரேஷியோ. ஸோ அதன்படி பார்க்குறப்ப இது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்கோப்போடு வரும், மேலே கீழே பார் வரும். நம்ம டிவியில் பார்க்குறப்ப தியேட்டரில் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ஃபிட்டாக இருக்கும். இப்போ இதுவே ஐமேக்ஸ் மாதிரி பிரிண்ட் அப்படின்னா ஐமேக்ஸ் விட்டுருங்க. இப்போ இதுவே இப்போ லைன் கிங் மாதிரி ஓகே ஐமேக்ஸ் எடுத்துப்போம் ஃபார் ரெஃபரன்ஸ். இப்போ ஐமேக்ஸ் மாதிரி ஒரு படத்தை தியேட்டரில் நார்மல் தியேட்டரில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தியேட்டர்லேயே லெஃப்ட் ரைட் வந்து உங்களுக்கு வந்து பார் வரும். லைக் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரே ஸ்கேல் மாதிரி தெரியும். அங்கே ஸ்க்ரீன் இருக்கும் ஆனால் ப்ரொஜெக்ஷன் ஆகாது. லெஃப்ட் ரைட்டில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட டிவியில் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் டிவியில் தெரியும், ஆனால் தியேட்டரில் பார்க்குறப்ப லெஃப்ட் ரைட் பார் வரும். இப்போ ஐமேக்ஸ் வந்து நீங்கள் டிவியில் கன்சியூம் பண்ணுறீங்கன்னா ஐமேக்ஸ் ரேஷியோ ஒன்று இருக்குது. ஐமேக்ஸ் வந்து ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். அதுவே ஐமேக்ஸ் வந்து நீங்கள் இதில் பேர் என்ன டிவியில் கன்சியூம் பண்ணுறதுனா உங்களுக்கு மேலே கீழே லைட்டாக மைக்ரோ கொஞ்சம் மினி லெவலில் உங்களுக்கு வந்து ஸ்கோப் வரும், பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்கோப்ஸ். நான் வேணால் உங்களுக்கு விஷுவலாக பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஏதாவது இருக்கா பார்க்குறேன். அல்ட்ரா பேனவிஷன் அனமார்பிக் 2.31:1 பாருங்கள். அனமார்பிக் ஒயிட் ஸ்க்ரீனா, ஸ்டாண்டர்டைஸ்டு ஒயிட் ஸ்க்ரீன். 16:9 standard video or television. They moved from a boxy 4.3. பாருங்க ஐமேக்ஸ் பாருங்க 1.43:1. இதுதான் வந்து ஐமேக்ஸோட ரேஷியோ 1.43:1. ஃபுல் ஸ்க்ரீனு வெர்டிக்கல் மொபைலோடது 9:16. இதில் இல்லை டீட்டெயிலாக இல்லை, ஃபிலிம் ஸ்கூலில் இருக்கா பார்க்குறேன். முன்னாடி 1.33:1 அதுதான் 4:3 நாம் சொல்லுவோம். அதுதான் வந்து அந்த காலத்தைய ஸ்டாண்டர்ட் எஸ்டிவின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் டெக்கு பழைய காலத்து டிவிலாம் 4:3 இருக்கும். 1.66:1 ஃபார் மோஸ்ட் யூரோப்பியனா. அப்போ தேங்க்யூப்பா. மோஸ்ட் யூரோப்பியன் தியேட்ரிக்கல் ஷோயிங்ஸ் 1.66:1. யூரோப்பியன் தியேட்டர்ஸ் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவே 1.78:1 இது ஆக்சுவல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. 16:9 ரேஷியோ நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து ஸ்டாண்டர்ட் ஆஸ்பெக்ட் ஃபார் ஹை டெஃபினிஷன். இப்போ ஹெச்டின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஸ்மார்ட் டிவி எல்லாமே 16:9. இதுதான் நம்ம டிவி ஸ்க்ரீன். ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஃபார் மோஸ்ட் யூஎஸ் தியேட்டர்ஸ் இப்போ யூரோப்பியன் தியேட்டர்ஸ்க்கு வந்து 1.66:1. அதுவே யூஎஸ் அப்படின்னா 1.85:1. தெரியுதா? 85:1 ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? திஸ் இஸ் மோர் ஹைட்டு, திஸ் இஸ் மோர் வைடர்.
அதுவே இந்தியன் ஸ்க்ரீன்ஸ் பாருங்கள் 2.39:1 ஆஸ்பிரேஷன் ஃபார் கரண்ட் அன்மார்பிக் ஒயிட் ஸ்க்ரீன் தியேட்டருக்கு ஷோ. ஸோ இப்போ நம்ம தியேட்டர் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரீனை இந்த அளவுக்கு லென்த்தில் நீங்கள் வந்து இப்போ டிவியில் பார்க்குறீங்கன்னா அந்த வித்துக்கு அந்த ஹைட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக மேலே கீழே உங்களுக்கு வந்து பார் கோடு வரும். இதுக்கப்புறம் பாருங்கள் அல்ட்ரா பேன் விஷன் சொல்லுவோம் 2.75:1. ஐ திங்க் இந்த வேர்ஷனில் தான் இவங்க எடுத்திருக்காங்க இந்த படத்தை. ஏன்னா நம்ம நார்மல் தியேட்டர் ஸ்க்ரீனில் பார்க்குறப்பவே மேலே கீழே பார் இருக்குது. பார்க்குறேன் இன்னும் டிவியில் ஹெச்டி ஹைமேக்ஸோட வேர்ஷன் டிவியில் பார்த்தாலே மேலே கீழே க்ராப் ஆகும்னு நல்லா சின்ன லெவலில். அந்த மாதிரி நம்ம 2.39:1 ஸ்டாண்டர்டைஸ்டு டெலிவிஷன் ஒரு ஹெச்டி டெலிவிஷன் தியேட்டர் ஸ்க்ரீனிங்க்கு அதுலேயே மேலே கீழே உங்களுக்கு பிளாக் ஸ்கோப் வருதுன்னா அப்போ பாருங்கள் அது எந்தளவுக்கு இன்னும் வைடராக எடுத்திருக்காங்கன்னு. ஸோ 2.75:1 ஆஸ்பெக்ட் ஃபார் அல்ட்ரா பேனவிஷன் 70 இந்த மோடில் தான் அந்த படத்தை அவங்க எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏன்னு தான் புரியல. பிகாஸ் இப்போ டேரெக்டாக டெலிவிஷனில் வருது ஓடிடியில் வருதுன்னா தட்ஸ் ப்ரைமரி கன்சம்ஷனே டிவியில் தான். டிவியே 16:9 தான். நீங்கள் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் எவ்ரி திங் இன் த ஸ்க்ரீன். இதுக்கு நீங்கள் அது பேனவிஷன் மோடில் போகணுன்னு எனக்கு புரியல. அப்போ மேபி அந்த காலத்தில் அந்தளவுக்கு கேமராஸ் இருக்கலாம், அந்தளவுக்கு தியேட்டர்ஸ் இருந்திருக்கலாம், அதுக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் டிவிக்குன்னு ஓடிடிக்குன்னு எடுக்கிற கண்டென்ட் 16:9 இருக்கலாம். இப்போ ஸ்னைடர்கிட்ட எனக்கு மிகப்பெரிய முரண்பாடும் அதுதான். ஸ்னைடர் எனக்கு இருக்க மிகப்பெரிய முரண்பாடும் அதுதான். ஸ்னைடர் ஹேஸ் அ வண்டர்ஃபுல் விஷன். அவர் ஹெச்பிஓ மேக்ஸுங்கிற ஓடிடிக்கு தான் பண்ணுறாருன்னா ஹெச்டி ஐமேக்ஸ் விஷன் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால அதே ஆஸ்பெக்ட் விஷயம்லாம் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு கொடுத்தது வந்து 4:3 சம்திங் இஃப் ஐம் நாட் ராங். உங்களுக்கு லெஃப்ட் ரைட் வந்து ஸ்கோப் வரும். நான் நினச்சேன் இன்னும் ஏன் தலைமை இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ கிறிஸ்டோபர் நோலன் படங்களை நீங்கள் பார்க்கலாம். படம் வந்து மேலே கீழே ஸ்கோப் இருக்கும். முக்கியமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியமான ஐமேக்ஸில் எடுத்த போர்ஷன்ஸ்னால் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் அப்படியே அது தெரியும். அது மாறுறதே எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். மேபி சில கிரிட்டிக்ஸ்க்கு அது நார்மலாக இருக்கலாம். இப்போ இதெல்லாம் சாதாரண கண்டென்ட் நான் நார்மல் கேமராவில் எடுத்துட்டேன். இப்போ இதெல்லாம் ஐமேக்ஸ்க்கான கண்டென்ட் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ பிடிச்ச எவ்வளோ டீட்டெயிலோட நான் எடுக்கிறேன்னா அது வேணால் அவங்களுக்கு நார்மலாக இருக்கலாம். ஆஸ் எ கிரியேட்டர்ஸாக அவங்க நிறையா ஐமேக்ஸ் தியேட்டர்ஸில் கூட அவங்க ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கலாம், பார்த்துருக்கலாம். டிவியில் பார்க்குறப்ப கன்சியூம் பண்ணுறப்ப ஓடிடியில் கன்சியூம் பண்ணுறப்ப நமக்கு அது அப்படியே ரொம்ப ஜாரிங்காக இருக்குது. ஜாரிங்காக உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஏன் இப்படி மாறி மாறி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அதில் ஸ்னைடர் மேலேயும் முரண்பாடு இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னா ஜஸ்டிஸ் இஸ் கிரேங்கிற மாதிரி ஐமேக்ஸ் வெர்ஷன் தனியாகவே விட்டுட்டு படத்தை ஆக்சுவல் படத்தை ஜாக்சன் ஜஸ்டிஸ் லீக்கை உங்கள் விஷனுக்கு ஒரு சப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி கிரே ஜஸ்டிஸ் இஸ் கிரேங்கிற எடிஷனும் கொடுத்துட்டு ஐமேக்ஸ் வெர்ஷனும் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு படத்தை நார்மலான ஒரு ஸ்டாண்டர்டைஸில் ஹெச்பிஓ மேக்ஸில் அந்த ஸ்ட்ரீம் பண்ணுற அந்த சைட்டில் நீங்கள் நார்மலான ஒரு 16:9 ரேஷியோவில் கொடுத்துருக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீனில் கூட மேட் இட் ஆஃப் இட். பட் தே வென்ட் ஃபார் சம்திங் கிரியேட்டிவ். பட் தட்ஸ் த கிரியேட்டர்ஸ் டிசிஷன். ஐ ஜஸ்ட் டிஸ்அக்ரி வித் இட். அவ்வளோதான். ஒரே ஒரு ஃப்ரேம்லேயே எல்லாமே இருக்குமே பாருங்கள். ரார் யூஸ் ஆஃப் பாலிவிஷன் 35mm 1.3331:1 ப்ரொஜெக்டட் சைட் பை சைட் நெப்போலியன். இந்த 35mm தான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க. 35mm ஸ்க்ரீன் தான் சொல்லுவாங்க. ஆனால் அது இவ்வளோ தட்டையாக இருக்காது. 4:1 மாதிரிலாம் இருக்காது. பயப்படாதீங்க. ஒரே ஒரு பிக்சர்லேயே டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஷோ போடுற மாதிரி ரெப்ரஸன்டேஷன் இல்லை. மேபி அது இருந்தால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்படி எதுவும் இப்போ வரைக்கும் எனக்கு கண்ணில் படமாட்டேங்குது. இதை பாருங்க. வாட் டஸ் 70mm ஃபிலிம் டெலிவர்? ஐமேக்ஸ் ஸ்க்ரீனா? இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். மாடர்ன் டிவி அண்ட் சினிமாட்டிக் ஆஸ்பெக்ட்னு. இப்போ 1.33:1 தான் ஐமேக்ஸ் வெர்ஷன் நம்ம பார்த்தோமா. லெஃப்ட் ரைட் உங்களுக்கு பார் வரும். 2.335ங்கிறது நார்மல் ஸ்டாண்டர்டைஸ்டு உங்களுக்கு நார்மல் தியேட்டர் கண்டென்ட். ஸோ நார்மல் தியேட்டரில் ஐமேக்ஸோட வெர்ஷனில் எடுத்ததாக ஐமேக்ஸ் வெர்ஷனாக பார்க்குறீங்கன்னா இவ்வளோ தூரம் உங்களுக்கு இது பிளாக்காக இருக்கும், இதுவும் உங்களுக்கு பிளாக்காக இருக்கும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். 1.85:1 அதுதான் ஐ திங்க் நார்மல் வெர்ஷன் நினைக்கிறேன். 1.85:1 1.78 1.85 யூஎஸோடது. அது நமக்கு தேவையில்லை. 1.75 16:9 கிட்டத்தட்ட இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் நியரஸ்டாக தான் இருக்கணும். இதுதான் டிவியோடது. ஸோ டிவியில் இந்த வித்துக்கு நீங்கள் இந்த ஹைட் அண்ட் வித்துக்கு ஒரு ஸ்க்ரீன் பார்க்குறப்ப அது தியேட்டரில் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். தியேட்டர் லெவல் வெர்ஷனை டிவியில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு மேலே கீழே ஸ்கோப் வரும். ஹோப் இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் டுடே காய்ஸ். see you all. Take care of yourself. Definitely வரும் இந்த வீக்கெண்ட் எம்புரான் L2 போய் பாருங்கள். பீஸ்.
பீஸ்.